தனம் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா கதிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனத்தோட ட்ராவல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வச்சு தனத்துக்கிட்ட தன்னோட காதலை சொல்லிடுவாங்க. தனம் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகாவை பற்றி பேச வருவாங்க. ஆனால் கதிர் தெளிவாக இனிமேல் ராதிகாவை பற்றியே பேசாதீங்க, என் மனசில் வேற ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அவங்க வேற யாரும் இல்லை, நீங்கள் தான் சொல்லிட்டு ஐ லவ் யூ தனமா அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட டைரெக்டாக தன்னோட காதலை வந்து பார்த்தீங்கன்னா கதிர் வந்து சொல்லிடுவார். இதை கேட்ட தனம் ரொம்பவே ஷாக் ஆகி என் மனசில் அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் எப்படி அப்படி நினச்சிங்க, மன்னிச்சிருங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனம் போயிடுவாங்க. தனம் வீட்டுக்கு போனாலும் கதிர் சொன்னதே தான் அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தனத்துக்கு ராதிகா கால் பண்ணி நீங்கள் கதிர் மாமா கிட்ட பேசுனீங்களான்னு கேட்பாங்க. நான் பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து நான் யோசிக்கிறேன், இதை பற்றி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன நடந்துச்சோ அதை மறைச்சிட்டு இந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ கதிர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு தனம் ராதிகாட்ட சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையாகும்னு தெரிஞ்சு தனம் வந்து அந்த விஷயத்த மறைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.